அகிலத்தின் அன்பான சொந்தங்களுக்கு இனிய வணக்கம். இன்றைய உலகின் முக்கிய செய்திகளோடு இணைந்திருக்கின்றீர்கள். காசாவில் பாலஸ்தீன மக்களை கொடூரமாக கொன்று இனப்படுகொலை செய்து வரும் இஸ்ரேலிய அரசு காசாவில் இடிபாடுகளுக்குள் சிக்கி உயிரிழப்போருக்கு உதவி செய்வதற்கு கூட அனுமதி அளிப்பதில்லை என்று மீட்புக் குழுவினர் பெரும் துயரோடு தெரிவித்திருப்பது தற்போது வெளிவந்திருக்கின்றது. பாலஸ்தீனத்தின் காசாவில் தொடர்ச்சியாக இன அழிப்பை மேற்கொண்டு வரும் இஸ்ரேல் அங்கு 60,000க்கும் மேற்பட்ட மக்களை கொன்று குவித்துள்ளது. போரில் மட்டுமின்றி இஸ்ரேலினுடைய உணவு தடை காரணமாக அந்த பிரதேசம் மிகப்பெரிய பசி, பட்டினி, உணவு பற்றாக்குறை, மருத்துவ உதவியின்மை, நிவாரண உதவியின்மை ஆகிய காரணங்களினாலும் காசா மக்கள் தினமும் பலியாகிக் கொண்டிருக்கின்றார்கள். இந்த நிலையில் இஸ்ரேல் தாக்குதலால் தரைமட்டமாகும் கட்டிட இடிபாடுகளுக்கிடையே சிக்கியவர்களை காப்பாற்றக்கூட உதவியற்ற நிலையில் தாம் இருப்பதாக காசா மக்கள் துயரம் தெரிவித்துள்ளார்கள். இது தொடர்பான வீடியோவில் மீட்புக்குழு உறுப்பினர் ஒருவர் கூறுகையில், கட்டட இடிபாடுகளுக்குள் சிக்கிக்கொண்ட இப்ராஹிம் என்பவர் தன்னை மீட்பதற்காக தன்னிடமிருந்த செல்போன் ஊடாக அவசரமாக மீட்பு படையினரை தொடர்பு கொள்ள முயற்சித்தார். இடிபாடுகளுக்கு அடியில் தீயும் பற்றி எரிந்து கொண்டிருந்ததால் இடிபாடுகளின் நடுவே அவரை காப்பாற்றுவது மிகவும் சிரமமாக இருந்த போதிலும் அவரை காப்பாற்றுவதற்கு நாங்கள் முயற்சி செய்தோம். ஆனால் அந்த ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் கூட அவர்களை காப்பாற்ற செல்வதற்கு இஸ்ரேலிய படைகள் மறுத்துவிட்டதாக துயருடன் தெரிவித்தார். இந்நிலையில் இடிபாடுகளுக்கு அடியில் பலரும் சிக்கிக் கொண்டுள்ளார்கள். ஆனால் அவர்களுடன் உயிருடன் இருந்தாலும் கூட காப்பாற்ற முடியாத சூழ்நிலையில் அடுத்து வரும் நாட்களில் அவர்கள் சடலங்களாக மீட்கப்படும் ஒரு துயரம் இடம்பெறுவதாக தெரிவித்துள்ளார். தீயில் கருகிய உடலை கூட எங்களால் மீட்க முடியவில்லை. 3 நாட்களாக தீப்பற்றி அந்த பிரதேசங்கள் எரிந்து கொண்டிருப்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். இஸ்ரேலிய படைகள் உணவு, மருந்து, குடிநீர் மட்டுமல்ல, காசாவிற்கு மீட்புக்குழு செல்வதையும் காயமடைந்தவர்களை மீட்பதற்காக ஆம்புலன்ஸ் வண்டிகள் உள்ளே செல்வதையும் கூட தடுத்து வருவதாக மனித உரிமை அமைப்புகளும் அங்குள்ள மக்களும் குற்றம் சாட்டி இருக்கின்றார்கள். அது மட்டுமல்ல, ஆம்புலன்ஸ் வண்டிகள், மீட்புக்குடிகள் செல்லும் வாகனங்களை நிறுத்துவதற்காக அவற்றுக்கு பயன்படும் எரிபொருள் நிலையங்களை குறிவைத்து இஸ்ரேல் படை கொடூரமான தாக்குதலை நடத்தி வருவதாகவும் இதனால் லட்சக்கணக்கான மக்கள் பேராபத்தில் சிக்கியிருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. இஸ்ரேலினுடைய இனப்படுகொலை தொடர்ச்சியாக நடைபெற்று வரும் சூழ்நிலையில் ஐரோப்பிய நாடுகள் வெறும் கண்டனங்களை வெளியிட்டுவிட்டு ஆக்கபூர்வமாக இஸ்ரேலை தடுத்து நிறுத்த மேற்குலக நாடுகள் முயற்சி செய்யவில்லை என பல மனித உரிமை அமைப்புகளும் குற்றச்சாட்டுக்களை முன்வைத்துள்ளார்கள். பலோச் விடுதலை படையின் தாக்குதலில் பாகிஸ்தானின் மூத்த இராணுவ அதிகாரி உட்பட 23 பேர் உயிரிழப்பு. பலுசிஸ்தானின் பல்வேறு பகுதிகளில் ஒரே நேரத்தில் நடத்தப்பட்ட தாக்குதலில் பாகிஸ்தானின் மூத்த இராணுவ அதிகாரி உட்பட 23 பேர் பலியாகினார்கள். தி பலுசிஸ்தான் போஸ்ட் தெரிவித்திருப்பதாவது, ஜியான் பலோச் குழுவின் போராளிகள் மஸ்துங், கலாட், ஜமுரான், புலேடா மற்றும் கோட்டா உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் பாகிஸ்தான் படைகளை குறிவைத்து பாரிய தாக்குதலை நடத்தியுள்ளார்கள். இந்த தாக்குதலில் பாகிஸ்தானின் இராணுவ தளபதிகள் உட்பட 23 பேர் கொல்லப்பட்டுள்ளார்கள். மேலும் உளவுத்துறையுடன் தொடர்புடைய இராணுவ சொத்துக்களும் கணிசமாக சேதமடைந்துள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது. இதனிடையே ஜூலை 22ஆம் தேதி கேலாட்டின் கோஹாக் பகுதியில் மிகவும் குறிப்பிடத்தக்க மோதல்களில் ஒன்று நடந்ததாக பலுசிஸ்தான் விடுதலை படை தெரிவித்துள்ளது. அங்கு முன்னேற முயன்ற பாகிஸ்தான் படைகள் பதுங்கியிருந்து தாக்கப்பட்டன. இந்த நடவடிக்கையில் 3 இராணுவ வாகனங்கள் நேரடியாக தாக்கப்பட்டதாகவும் பின்னர் அங்கிருந்த 13 பேர் சுற்றி வளைக்கப்பட்டு அந்த இடத்திலேயே கொல்லப்பட்டதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. பாகிஸ்தானில் தங்களுக்கென தனி நாடு வேண்டும் என பலுசிஸ்தான் விடுதலை படையினர் பல்வேறு இடங்களில் போராட்டம் நடத்தி வந்தனர். முன்னதாக கடந்த மே மாதம் பாகிஸ்தானிடமிருந்து பலுசிஸ்தான் சுதந்திரம் பெற்றுவிட்டதாகவும் பலுசிஸ்தான் இனி பாகிஸ்தான் இல்லை எனவும் பலூச் அமைப்பின் தலைவர் நிராஜர் பலோச் அறிவித்திருந்தார். ஆனால் பாகிஸ்தான் தரப்பில் இந்த தகவலும் தெரிவிக்கப்படவில்லை. இதனைத் தொடர்ந்து பலுசிஸ்தான் விடுதலை படை அடிக்கடி பாகிஸ்தான் இராணுவத்தின் மீது தொடர் தாக்குதல்களை நடத்தி வருகின்றார்கள். ஈரானில் நீதிமன்ற வளாகத்திற்குள் பயங்கரவாதிகள் துப்பாக்கிச்சூடு, 6 பேர் உயிரிழப்பு. ஈரானில் மிகவும் பாதுகாப்பு நிறைந்த நீதிமன்ற கட்டடத்தின் மீது பயங்கரவாதிகள் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் 6 பேர் கொல்லப்பட்டுள்ளார்கள். தென்கிழக்கு ஈரானில் உள்ள நீதிமன்ற கட்டடத்தின் மீது நேற்றைய தினம் அடையாளம் தெரியாத மர்ம நபர்கள் துப்பாக்கிச்சூடு மற்றும் கையெறி குண்டு மூலமாக தாக்குதல் நடத்தினார்கள். இதில் ஒரு குழந்தை உட்பட 6 பேர் பலியாகினர். 25 பேர் காயமடைந்தனர். தெற்கு மாகாணமான சிஸ்தான் மற்றும் பலுசிஸ்தானில் நடந்த இந்த மோதலில் பாதுகாப்பு படையினர் தாக்குதல் நடத்தியதில் 3 தீவிரவாதிகளை கொண்டிருப்பதாக ஈரான் இராணுவம் தெரிவித்துள்ளது. இருப்பினும் அதன் விவரங்கள் வெளியிடப்படவில்லை. ஜஹேனில் இந்த தாக்குதல் நடந்ததாகவும் அரசு தொலைக்காட்சி குறிப்பிட்டுள்ளது.
தலைநகர் டெஹ்ரானிலிருந்து தென்கிழக்கே 1130 கிலோமீட்டர் அல்லது 700 மைல் தொலைவில் அந்த இடத்தை காவல்துறை மற்றும் பாதுகாப்பு படையினர் உடனடியாக கட்டுப்பாட்டில் கொண்டு வந்தனர். இதனிடையே இந்த தாக்குதலுக்கு ஜெய்ஷ் அல்-அட்ல் என்ற அமைப்பே காரணம் என்று ஈரான் இராணுவம் குற்றம் சுமத்தியுள்ளது. தாய்லாந்து கம்போடியா எல்லைப்பகுதி மோதலில் 32 பேர் உயிரிழப்பு, 100க்கும் மேற்பட்டவர்கள் படுகாயம். கம்போடியாவின் தாக்குதலில் தாய்லாந்தின் 29 வீரர்கள் மற்றும் பொதுமக்கள் கொல்லப்பட்டிருப்பதாகவும் காயமடைந்திருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தென்கிழக்கு ஆசிய பகுதியில் அமைந்த முக்கிய நாடுகளான தாய்லாந்து மற்றும் கம்போடியா இடையே கடந்த மே மாதத்தில் மோதல் ஏற்பட்டது. அப்போது கம்போடிய இராணுவ வீரர் ஒருவர் கொல்லப்பட்டார். இதனால் இரு நாடுகளிடையே பதற்றம் தொற்றியது. இந்த சூழலை தேசியவாதிகள் பெரிதுபடுத்தினர். இதனால் பதற்றம் மேலும் அதிகரித்தது. இரு நாடுகளைச் சேர்ந்த இராணுவ வீரர்களும் எல்லைப் பகுதியில் துப்பாக்கி சண்டை மூலம் மோதிக்கொண்டார்கள். துப்பாக்கி சூடும் நடத்தப்பட்டது. கம்போடிய இராணுவம் நீண்ட தூர ராக்கெட்டுகளை பொதுமக்கள் மீது தாக்கியதென தாய்லாந்து குற்றம் சுமத்தியது. தொடர்ச்சியாக மாறி மாறி இரண்டு தரப்பினரும் தாக்கியதில் தாய்லாந்தின் 29 வீரர்கள் கொல்லப்பட்டிருப்பதாகவும் 30 பேர் காயமடைந்திருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை கம்போடியாவை சேர்ந்த நூற்றுக்கணக்கான இராணுவத்தினரை தாம் கொலை செய்திருப்பதாக தாய்லாந்து இராணுவம் தெரிவித்துள்ளது. தங்களுடைய விமான தாக்குதல் மற்றும் நேரடி எறிகணை தாக்குதலில் இந்த உயிரிழப்புகள் ஏற்பட்டிருப்பதாக தாய்லாந்து குறிப்பிட்டுள்ளது. தாய்லாந்துடனான வடக்கிளையிலிருந்து 20,000 கம்போடிய மக்கள் புலம்பெயர்ந்துள்ளார்கள். தாய்லாந்தின் எல்லைப் பகுதிகளில் இருந்தும் 1,00,000 மக்கள் புலம்பெயர்ந்து சென்றுள்ளமையால் தொடர்ச்சியாக பதற்றம் நீடித்து வருகின்றது. பெருநாட்டில் பஸ் கவிழ்ந்து விபத்து, 18 பேர் உயிரிழப்பு. தென் அமெரிக்க கண்டத்தில் மேற்கில் அமைந்துள்ள பெரு இந்நாட்டின் டர்மா மாகாணத்தில் 2 அடுக்கு சொகுசு பஸ் என்று நேற்று தலைநகர் லிமாவிலிருந்து காட்டு நகரமான லா மெர்சிற்கு 60க்கும் மேற்பட்டவர்களை ஏற்றிக்கொண்டு சென்றது. டால்கா மாவட்டத்திற்கு அருகில் வளைந்து நுழைந்து செல்லும் குறுகிய சாலையில் பஸ் சென்று கொண்டிருந்தது. அப்போது எதிர்பாராத விதமாக டிரைவரின் கட்டுப்பாட்டை இழந்த பஸ் நிலை தடுமாறி சாலை அருகே உள்ள பள்ளத்தில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. இந்த கோர விபத்தில் சம்பவ இடத்திலேயே 18 பேர் பரிதாபகரமாக உயிரிழந்தார்கள். மேலும் 24 பேர் காயமடைந்தனர். விபத்து குறித்த தகவல் அறிந்த டர்மா தீயணைப்புத் துறையினர் மற்றும் போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்தனர். விபத்தில் சிக்கி படுகாயமடைந்தவர்களை மீட்டு அருகிலுள்ள மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இந்த வழக்கு குறித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். நேருக்கு நேர் மோதவிருந்த விமானங்கள் 300 அடி கீழ் நோக்கி பாய்ந்த விமானத்தால் தவிர்க்கப்பட்ட விமான விபத்து. 2 விமானங்கள் நேருக்கு நேர் மோதுவதை தவிர்ப்பதற்காக சவுத் வெஸ்ட் விமானம் அமெரிக்காவில் திடீரென கீழ் நோக்கி பாய்ந்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கலிபோர்னியாவின் பர்பாங்கில் இருந்து புறப்பட்ட சவுத் வெஸ்ட் ஏர்லைன்ஸ் விமானம் ஒன்று புறப்பட்ட சில நிமிடங்களிலேயே பயங்கரமான முறையில் கீழ் நோக்கி பாய்ந்ததில் 2 விமான பணிப்பெண்கள் காயமடைந்தனர். அங்கிருந்த பயணிகள் மிக பெரும் பீதிக்குள்ளானார்கள். மற்றொரு விமானத்துடன் நேருக்கு நேர் வானில் மோதுவதை தவிர்க்கும் விதமாக விமானி இந்த சம்பவத்தை செய்திருப்பதாக தெரிய வந்துள்ளது. ஃப்ளைட் அவேர் விமான தரவுகளின்படி விமானம் ஒரு 36 வினாடிகளில் 300 அடி கீழே சடுதியாக இறங்கியது. விமானத்தில் இருந்த பயணிகள் நிலைமை மிகவும் குழப்பமாக இருந்ததாகவும் பலரும் விமானம் விபத்துக்குள்ளாக போகின்றது என அஞ்சி கதறியதாகவும் தெரிய வந்துள்ளது. இந்த திகிலூட்டும் சம்பவத்துக்கு பின்னர் போயிங் 737 விமானம் தனது இலக்கான லாஸ் வேகாஸுக்கு தொடர்ந்து பயணித்து எவ்வித பிரச்சனையுமின்றி பத்திரமாக தரையிறங்கியது. இந்த வர்த்தக ஜெட் விமானம் ஒரு பிரிட்டிஷ் போர் ஜெட் விமானமான ஹக்கர் கண்டர் எம்கேவுடன் நெருக்கத்தில் வந்ததாகவும் அந்த விபத்தை தவிர்ப்பதற்காகவே விமானம் இவ்வாறு சாதுரியமாக செயற்பட்டு விபத்தை தவிர்த்திருப்பதாகவும் தற்போது செய்திகள் வெளியாகியுள்ளது. காசா போர் நிறுத்த பேச்சுவார்த்தைகள் தடைப்பட்டுள்ள சூழ்நிலையில் இந்த பேச்சுவார்த்தைகள் முறிவடைந்தமைக்கு ஹமாஸ் இயக்கத்தினர் மீது அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் குற்றச்சாட்டுகளை முன்வைத்திருந்தார். இந்நிலையில் டொனால்ட் ட்ரம்புக்கு பதிலடி கொடுக்கும் விதமாக ஹமாஸ் இயக்கத்தினர் இந்த பேச்சுவார்த்தையை முற்றாக நாசம் செய்திருப்பது நெதன்யாகு எனவும் நெதன்யாகு தன்னுடைய அரசியல் வாழ்க்கைக்காகவும் அரசியல் நாட்காலியை நிலைப்படுத்துவதற்காகவும் இந்த போர் நிறுத்த பேச்சுவார்த்தைகளை குழப்பியடித்திருப்பதாகவும் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்பினுடைய ஹமாஸ் மீதான குற்றச்சாட்டுக்கள் ஆதாரமற்றவை மட்டுமல்ல பொறுப்பற்றவை என தெரிவித்திருப்பதுடன் இஸ்ரேலிய பிரதமர் நெதன்யாகுவின் அமைச்சரவை அமைதிக்கு முக்கிய தடையாக இருப்பதாகவும் இஸ்ரேலை இனப்படுகொலை செய்யக்கூடிய நடவடிக்கைகளில் இருந்து அமெரிக்கா தொடர்ந்து இராணுவ ரீதியாக பாதுகாப்பது மிகவும் ஏற்றுக்கொள்ள முடியாத விடயம் என தெரிவித்திருக்கும் ஹமாஸ் இஸ்ரேல் அமெரிக்காவுக்கு கடும் எச்சரிக்கை விடுத்துள்ளது. ஜூன் 13
தேதியன்று ஈரானின் உயர்மட்ட தளபதிகள் மற்றும் அணுசக்தி விஞ்ஞானிகளை இஸ்ரேல் கொன்றக்கூடிய தாக்குதலுக்கு பின்னர் ஈரானின் இராணுவம் மற்றும் அணுசக்தி திட்டங்களை விரைவுபடுத்துவதாக சபதம் செய்து ஈரானின் உச்ச தலைவர் அயதுல்லா அல் கமேனி இஸ்ரேலுக்கு புதிய சக்தி வாய்ந்த அச்சுறுத்தலை விடுத்துள்ளார். உயர்மட்ட இராணுவ தளபதிகள் மற்றும் அணுசக்தி விஞ்ஞானிகளை கொன்ற இஸ்ரேலின் தாக்குதல்களுக்கு 40 நாட்கள் ஆனதை குறிக்கும் ஒரு அறிக்கையில் கமேனி இந்த கருத்துக்களை வெளியிட்டார். இஸ்ரேலின் பாதுகாப்பு அமைச்சர் காட் சமீபத்தில் ஈரானுடன் மீண்டும் ஒரு போரை தொடங்குவது குறித்து சுசமாக தெரிவித்த சூழ்நிலையில் ஈரானுடன் மீண்டும் ஒரு போர் இஸ்ரேலுக்கு ஏற்பட்டால் இஸ்ரேல் நினைத்து பார்க்க முடியாத அளவில் மிகப்பெரிய பதிலடி கிடைக்கும் என அவர் தெரிவித்திருந்தார். இந்நிலையில் ஈரானுடன் இஸ்ரேல் நடத்திய 12 நாள் போரில் இஸ்ரேலின் ஏவுகணை தொகுதிகள் மிகப்பெரிய அளவில் செயலிழந்திருப்பதாகவும் ஒரு வருடத்திற்கு பயன்படுத்தக்கூடிய ஏவுகணைகளை இஸ்ரேல் ஈரானின் தாக்குதல்களை முறியடிப்பதற்கு பயன்படுத்தியதால் இஸ்ரேல் மிக பெரும் ஆயுத தட்டுப்பாட்டில் இருப்பதால் இந்த சம்பவம் ஈரானுடன் ஒரு போரை ஏற்படுத்தினால் அது ஈரானுக்கு சாதகமாக அமையலாம் என போரியல் வல்லுநர்கள் தெரிவித்துள்ளார்கள். அமெரிக்காவின் ஆயுதங்களும் மிக பெருமளவில் இஸ்ரேலினால் பயன்படுத்தப்பட்ட சூழ்நிலையில் அமெரிக்காவின் ஆயுத கிடங்குகளிலும் தற்போது குறைவு ஏற்பட்டிருப்பதாக போரியல் ஆய்வாளர்கள் தெரிவித்திருப்பதுடன் ஈரானிடம் போதுமான ஏவுகணைகள் ட்ரோன்கள் தற்போதும் ஆயுத களஞ்சியத்தில் இருப்பதாக குறிப்பிட்டுள்ளார்கள். இத்துடன் உலகின் இன்றைய முக்கிய செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் உலக செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள அகிலத்தோடு இணைந்திருங்கள். இந்த காலை பதிவு தொடர்பிலான உங்களது மதிப்பான கருத்துக்களை தவறாமல் கமெண்ட்ஸில் பதிவிடுங்கள். மீண்டும் அடுத்த காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.